145வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தை நம்ம படிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் ஒரு 3 முறை. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. திரும்ப சொல்லுங்க. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. நான் நினைக்கிறேன் உங்க வாய் கர்த்தரின் துதியை சொல்லிக்கொண்டே இருக்குமே ஆகில், ஏசப்பா நல்லவர், வல்லவர், என்னை நடத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை வெட்கத்திற்கு விடாதவர், எப்பொழுதும் உங்க வாய் கர்த்தரின் துதியை சொல்லுமை ஆகில், 103வது சங்கீதத்துல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. உன் வாயை நன்மையினால நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். வாசிக்க கேட்போம். 103வது சங்கீதம் வாசிப்பா. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க பார்ப்போம். நன்மையினால் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முன்னாடி இந்த வாய் என்ன சொல்லிக்கிட்டே இருந்துச்சு? நான் நல்லாவே இல்லை, எனக்கு பிரச்சனை, நான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, எல்லாமே நெகட்டிவா. ஆனா இப்ப என்னுடைய வாய் என்ன எதை சொல்லுது? நன்மையினால கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை நடத்துகிறாரு, என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரத்தை பார்க்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை நான் என்ன செய்கிறேன்? நான் பார்க்கிறேன். இது எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? 145வது சங்கீதத்தின் அந்த கடைசி வசனத்தின்படி என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக. ஹல்லேலூயா. உங்க வாய் கர்த்தரின் துதியை சொல்லிக் கொண்டே இருக்குமே ஆகில், ஆண்டவர் உங்க வாயை தீமையினால் அல்ல, எப்படி நிரப்புவாரா? நன்மையினால். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாய் துதியினால் நிரம்பும் பொழுது, சொல்லுங்க, என்னுடைய வாய் துதியினால் நிரம்பும் பொழுது கர்த்தர் எப்படி செய்வார்? என் வாயை நன்மையினால நிரப்புவார். முதல் பாடலாக தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன். அதே 145வது சங்கீதத்துல பாருங்க, ஏன் என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லணும் அப்படின்னா 14வது வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அனுபவிச்சவங்க கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்களேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்படியே கைகள் எல்லாம் உயர்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீ, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீ. சொல்லுங்க.
தடுக்கி விழுந்தோரை தாங்குவீரே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குவீரே. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, ஜீசஸ், தடுக்கி விழுந்தோரை தாங்குவீரே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குவீரே. தடுக்கி விழுந்தோரை தாங்குவீரே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குவீரே. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் நிறைந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் சென்று. உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் பரவதியா உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றேன். கூப்பிடுதல் கேட்கும் குறை நீக்குவே, விருப்பம் நிறைவேற்றுவே. சொல்லுங்க நீங்க. கூப்பிடுதல் கேட்கும் குறை நீக்குவே, விருப்பம் நிறைவேற்றுவே. உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் கைகளை உயர்த்தி. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, சொல்லுங்க திரும்பவும். தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை
ஆசைப்பட்டோரை தூக்குகிறே. நன்றி அப்பா. தகப்பனே, தகப்பனே, உயிரினங்கள் எல்லாம் உண்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உண்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து எங்கெல்லாம் நிறைவேற்றுவே. ஏற்ற வேளையில் உணவளித்து எங்கெல்லாம் உன் நாமம் உயரணுமே. அது சொல்லுங்க எல்லோரும் சேர்ந்து. இந்த பூனகிரியில உங்க நாமம் உயரட்டும். சபையில உங்க நாமம் உயரட்டும். இந்த கடலூர் மாவட்டத்துல உங்க நாமம் உயரட்டும். அல்லேலூயா. சாத்தானுடைய நாமம் அல்ல, மனிதனுடைய நாமம் அல்ல, இயேசுவின் நாமம். நாமம் உயரணுமே. அது அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றே. அன்பு கூறும் எங்களை பக்தி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டி செல்வே. பற்று கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம். உன் நாமம் உயரணுமே. அது ராஜா ராஜா ராஜா. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? வீதிகள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர்னு போட்டுட்டோம். தெருக்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று போட்டுட்டோம். உலகங்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், இயேசுவே மீட்பர். நாமம் உயரணுமே. அது உலகெங்கும். சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப. நாமம் உயரணும். அப்பா உங்க ஆட்சி வரட்டும். இந்த பூர்ணகிரியில உங்க ஆட்சி வரட்டும். உங்களுடைய ஆளுக வரட்டும். உங்க வல்லமை வரட்டும். அல்லேலூயா. விசுவாசனுடைய வல்லமை எல்லாம் கட்டப்படட்டும். ஆண்டவரே உயரணுமே. அது தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே சொல்லுங்க உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே
உங்களுக்கு ஆராதனை, உங்களுக்கு ஆராதனை. என் மீட்பருக்கு, என் மேய்ப்பருக்கு உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுங்க நீங்க. உமக்கே ஆராதனை. சொல்லுங்க. உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள சூப்பர். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள சொல்லுங்க பிரதர் சிஸ்டர். எல்லாரும் எல்லாரும் அன்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் அன்பரே என் இன்பமே என் மதுரமே ஸ்தோத்திரம். என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே. என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே. அன்பரே என் இன்பமே மதுரமே என் நேச தந்தையே என் அன்பின் ரட்சகா என் இன்ப ராஜாவே. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தம், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சாவை வென்றவர் என் மனவாளர். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. ஹல்லேலூயா. உன் நாமம் உயரணுமே, அது உலகெங்கோ பரவணுமே. சொல்லுங்க சொல்லுங்களேன். நாமம் அது புவனகிரியில பரவணுமே, அது புவனகிரியில் பரவணுமே. திரும்ப திரும்ப சொல்லுங்க. நாமம் புவனகிரி முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. எல்லா வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக.
ஒவ்வொரு உள்ளங்களும் நாவுகள் இயேசு என்று அறிக்கை செய்வதாக, முழங்கால்கள் முடங்குவதாக. அல்லேலூயா. உள்ளமெல்லாம் நாமம் உயரணுமே, மனசு மரணமே. உணர்ந்தெல்லரும் உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, உம் மனசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. கைகள் உயர்த்தி அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. அந்த விருப்பம் உள்ளவங்க அப்படியே பாடுங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா கரபரதி அந்தரா அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, glory to God. அப்பா உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் விருப்பம் நடக்கணுமே. கைகள் உயர்த்தி உம் நாமம் உயரணுமே. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உம் விருப்பம் நடக்கணுமே, உம் நாமம் உயரணுமே, 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 உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் உயரணுமே. இந்த பூனகிரியில இயேசுவின் நாமம் உயரணுமே, எங்க வீடுகளில உங்க நாமம் உயரணுமே, என் மூலம் உங்க நாமம் உயரணுமே.
அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் நாமம் உயரணுமே. பலபரமா சந்தரலரா ரிகபரமா. வார்த்தை திரும்ப திரும்ப ஆண்டவரே, என் மூலம் உங்க நாம உயரணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பத்தின் மூலம் உங்க நாம உயரணும். இந்த ஊழியத்தின் மூலம் உங்க நாம உயரணும் ராஜா. நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் ராஜா. சொல்லுங்க அந்த வார்த்தையை. நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நீங்க பெருகணும். இந்த பூவனகிரி முழுவதும் கர்த்தருடைய வல்லமை பாயனாண்டவரே, நதியாய் பாயனாண்டவரே. எத்தனை பேர் அப்படி உச்சரிப்பீங்க? அல்லேலூயா. ஒரு நதி பாய்வதாக. அல்லேலூயா. பூவனகிரி முழுவதும் விசுவாசிகள் எல்லாம் நடுங்கட்டு ஆண்டவரே. விசுவாசுடைய வல்லமைகள் எல்லாம் கட்டப்படட்டு ஆண்டவரே. விசுவாசுடைய வல்லமைகள் எல்லாம் கட்டப்படட்டு ஆண்டவரே. ஜனங்கள் விடுவிக்கப்படட்டு ஆண்டவரே. நாமம் உயரணுமே, உலகெங்கும் கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, உந்தன் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். உந்தன் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பாருங்க, கோலியாத்தை தாவீது வீழ்த்துறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பிரம்மாண்டமான உருவமா இருக்கிற கோலியாத்து தாவீத அலட்சியம் பண்ணுகிறான். ஏன்னா கோலியாத்தினுடைய உயரத்துக்கும் தாவீதனுடைய உயரத்துக்கும் எங்கேயோ இருக்கு. கோலியாத்தினுடைய உடல் பலத்துக்கும் தாவீதுடைய உடல் பலத்துக்கும் எங்கேயோ இருக்கு. தாவீது சின்ன பிள்ளையா இருக்கிறாரு, இளைஞனா இருக்கிறாரு, அவன் பிரம்மாண்டமா இருக்கிறான். தாவீது கையில வெறும் கவனும் கூழாங்கல்லும் இருக்கு. ஆனா கோலியாத்து கையில எது இருக்குங்க? பட்டயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, கேடகம் இருக்கு. அவன் கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்றான், கையில ஒரு தடியோட வந்திருக்கிறியே, நான் என்ன நாயான்னு கேக்குறான். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை பார்த்து சொல்றாரு, கோலியாத்தை பார்த்து என்னன்னா, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய்,
நானும் நீ நிந்தித்த என்கிட்ட ஈட்டி இல்ல, என்கிட்ட கேடகம் இல்ல, என்கிட்ட பட்டயம் இல்ல, ஆனா உன்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கிறது. எத்தனை பேருங்க அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருங்க அதை நம்புறீங்க? உலக மக்கள்கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அததான் கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு. சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு. கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளை உடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? வருகிறேன். கைகள் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. காலையில எழும்பின உடனேயே எல்லா ஆவியையும் கட்டணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சத்தமா சொல்லுங்க. காலைல எழுந்த உடனே, ஆண்டவரே என்ன இன்னைக்கு எழுப்பி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க ஆளுகை என்னோட என் குடும்பத்தோட இருக்கட்டும். உங்க பிரசன்னம் என்னோட வரட்டும். எனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனுஷிக வல்லமைகள், பிசாசுடைய வல்லமைகள்லாம் என்ன செய்யப்படட்டும்? கட்டப்படட்டும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த நாள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கையை உயர்த்தி வரவில்லை சொல்லுங்கள. பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை குறித்த அறிவு உள்ளவர்கள் அதை செய்யாம இருக்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? ஈட்டியும் கேடகமும் பட்டயமும் வைத்தவன் ஜெயிக்கல. இது இல்லாத ஆண்டவருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்ன தாவீது ஜெயம் எடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவ்வளோ பெரிய மாமிச மலைய ஒரு கூழாங்கல்னால வீழ்த்தி கொன்று போட்டார். தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் எப்படி ரட்சிக்கிறவர் அல்ல, பட்டயத்தினாலையும். அந்த வசனத்தை வாசித்திருப்பா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை கையை நல்லா தட்டி ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா வல்லமைகள் என் குடும்பத்துக்கு விரோதமாக சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். என் சரீரத்தை அடிக்கடி பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன். சொல்லி பாருங்களேன், சொல்லி பாருங்களேன். அடிக்கடி அடிக்கடி மனிதர்கள் எனக்கு விரோதமாக வந்து நின்று என்னை பார்த்து பலவிதமான அவதூறான காரியங்களை பேசி பேசி போராடுகிறார்களே, அந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். நீங்க வாயை திறந்து, நீங்க வாயை திறந்து, நான் சொல்லுகிறது அல்ல, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்க வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா ஆவிகளும், எல்லா ஆவிகளும், எல்லா மந்திர தந்திரங்களும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கட்டப்படுவதாக. என் வீடு ஆண்டவருடைய இரத்தத்தினால மறைக்கப்படுவதாக. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. என் வீடு ஆண்டவருடைய இரத்தத்தினால மறைக்கப்படுவதாக. என்னுடைய ஆடு மாடுகள் ஆண்டவருடைய இரத்தத்தினால மறைக்கப்படுவதாக. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க இரத்தத்தினால் மறைக்கப்படுவதாக. அல்லேலூயா. பிலிப்பியர்ல அழகா ஒரு வசனம் சொல்லுது.
எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. வானத்து கீழும் பூமிக்கு மேலும் இயேசுவின் நாமமே அல்லாமல் உயர்ந்த நாமம் வேற ஒன்றுமே இல்லை. நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாமத்து கீழே நான் சுகமா நான் தங்கி இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை செஞ்சாதானே உங்களுக்கு அது நடக்கும். எனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை பண்ணி வைத்திருக்கிற ஆவிகளை காட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை சொல்லுங்க. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிற வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை நொறுக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை தருகிற ஆண்டவருடைய வல்லமை எல்லா தடைகளையும் உடைப்பதாக, எல்லா தடைகளையும் உடைப்பதாக, அஸ்திபாரங்கள் எல்லாம் கலட்டு போவதாக. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 வருஷத்துல எங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருவதாக, ஒரு பெருக்கம் வருவதாக. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க அம்மா. ஹல்லேலூயா. நீங்க அமைதியா இருக்க இருக்க ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க வாயை திறந்து பேச 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 பரலோகம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாயை நன்மையினால் இந்த ஆண்டு திருப்தியாக்குட ராஜா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஜீசஸ். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். வாழுவே வாழுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். வாழுவே வாழுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். வாழுவே வாழுவோம். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே. சொல்லுங்க, சொல்லுங்க. பாபா பாபா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. உன் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். வாழுவே வாழுவோம். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க, எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. நாமம் உயரணும், இன்று மேன்மை
பாடிக்கொண்டிருக்கும் போலே அற்புதம் நடப்பதால் அழகட்டும்.
ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜா மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை. நீங்க சொல்லுங்க, உங்க சத்தம் உயரட்டும். ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசத்தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசத்தேடி வந்தேன். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அழைத்து என்னை நெஞ்சார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அழைத்து அனுபவிக்க. என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான அருமை ரட்சகர்
ஆராதனை இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை நீங்க இங்க ஆராதிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்ட வேண்டியது கட்டப்படுகிறது, கட்ட அவிழ்க்க வேண்டியது கட்ட அவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா. Thank you, Jesus. Thank you. Hallelujah. Holy Spirit of ஆண்டோட பிரசன்னத்தை அனுபவி. அது பனியை போல இறங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல அது இறங்குகிறது. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you, Jesus. Hallelujah. Baba Shantara Katara. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசு வாழ்வில் பாதுகாத்தருளும். பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே, புயல் வீசு வாழ்வில் பாதுகாத்தருளும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமணியின் முன் தீபமாய் வாரும். பாரினில் காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமணியின் முன் தீபமாய் வாரும். கைகளை உயர்த்தி என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும்
வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை என் இயேசு ராஜா, பாரோனி ரோஜா, உன் கிருபை தந்தாலே போதும். வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலையோ. அலையோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலையோ. அலையோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் அலையோடு வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருளோ. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசனத்திற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் இந்த பிரசனத்தை உணர்ந்து ஆராதிக்கும்படி, எங்களே நாங்கள் மறந்து ஆராதிக்கும்படி நீங்க கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக கூடி நன்றி. கர்த்தருடைய பிரசனத்தினால் பர்வதம் மெழுகு போல உருகும் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்க வாழ்க்கையில பர்வதமாய் காணப்படுகிற எல்லாம் மெழுகு போல உருகினது என்று நாங்கள் நம்புகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. அதை எல்லாரும் அனுபவிக்க உதவி செய்யும். தொடர்ந்து உடைய ஆளுகை கீழே நிறுத்தி கொடுக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.